கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 23:19. Matthew 23:19. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? இப்ப மறுபடியும் கர்த்தர் அவங்களை திட்டக்கூடிய காரியம் என்ன சொல்லி திட்டுறாரு? மதிகேடரே, குருடரே. குருடன் ஏன்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாம இல்ல, என்ன அவங்ககிட்ட இல்லைன்னா ஆவிக்குரிய பகுத்தறிய தன்மை இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவங்க என்ன வசனத்தெல்லாம் நல்லா இது பண்ணாங்க, ஆனா தேவனுடைய இருதயத்துக்கு முன்பாக குருடரா மாறிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை திட்டும் போது என்ன குருடரே, ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களால தேவனுடைய காரியத்தை அறிஞ்சு கொள்ள முடியல. அதனாலதான் இந்த பரிசேயர்களை அவர் மேற்கொள்ளும் போது யோவான் 9:41 சொல்லும் போது என்ன சொன்னாரு? நீ குருடன் தெரிஞ்சா நீ குருட்டத்தன்மையில இருந்து பார்வை அடைஞ்சிருவ. ஆனா நீ நான் இல்லைன்னு சொல்லிட்டு குருடனா இருக்கும்போது நீ குருடனாவே இருப்ப. அப்ப தேவனுடைய பார்வையில எது பரிசுத்தம்? காணிக்கையா, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமா? ரொம்ப அழகா நேர்த்தியை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா அங்க பலிபீடம் என்பது கர்த்தர் சொன்னது. அந்த பலிபீடத்துல போய் வைக்கும் போதுதான் அது என்னவாகுது? பரிசுத்தமாகுது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதுல வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்துதான் பரிசுத்தம் உண்டாகிறது. அதத்தான் கர்த்தர் வடிவமைத்தாரு. யாத்திராகமம் 29:37 பார்க்கிறோம், பலிபீடத்துல வைக்கக்கூடியதெல்லாம் அது பரிசுத்தமாகும் என்று சொல்லக்கூடியதாக. அதேதான் லேவியராகமம் 6வது அதிகாரம் 18 சொல்லுது. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதாவது பொருட்களுக்கு, காணிக்கைக்கு, எல்லாத்துக்கும் ஆவிக்குரியதை காட்டிலும் அதுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா அதுல வைக்கிற காணிக்கைக்கு காசோட மரியாதை இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை என்ன இருந்துச்சுன்னா வெல்த் மேல போயிருச்சு ஒழியோ ஆராதனை இல்ல. they were drawn towards wealth, not towards worship. அப்ப நீங்க பாருங்க, அவங்க எதற்காக இழுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்டவங்களா போனாங்க? பணத்துக்கு. லூக்கா 16வது அதிகாரம் 14-15 சொல்லும் போது பரிசேயர்கள் பணத்தை விரும்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. மக்கள் முன்னாடி அவங்க நீதிமானா காட்ட விரும்புறாங்க. அப்ப என்னன்னா அவங்க தேவன் யார் என்கிற தேவனுடைய குணாதிசயத்தையே மக்களுக்கு தலைகீழா காட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? நீ கர்த்தர் நீ கீழ்ப்படுகிறத காட்டிலும் காணிக்கை மேல பிரியமா இருக்கிறாரு. நீ மாம்ச பிரகாரமான காணிக்கை என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை விட கூட இருக்கு. நீ வெளியரங்கமான காரியத்துக்கு என்ன உள்ளான மனுஷனுக்கு உண்டான பரிசுத்தத்தை காட்டிலும் கூட இருக்குன்னு சொல்லக்கூடியதா. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்கள்ல கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? நீதி, இரக்கம், மனத்தாழ்மை. வாயில் சும்மா கொடுக்கிற இதுல இல்ல, காணிக்கையில இல்லங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எது பரிசுத்தங்க? நல்லா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. பலிபீடமா, பலிபீடத்துல வைக்கிற காணிக்கையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க பரிசுத்தமா இருக்கணுமா இல்ல நீங்க கொடுக்கிற காணிக்கை மட்டும் பரிசுத்தமா இருக்கணுமா? சிந்திச்சு பாருங்களேன். நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க கொடுக்கிற எல்லாமே பரிசுத்தமாயிருமே. அப்ப என்னன்னா இவங்க அவங்களுடைய கலாச்சாரமோ அவங்கள சுத்தி இருந்த மக்களும் என்ன இருந்தாங்களோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கர்த்தருக்கோ கர்த்தருடைய வார்த்தைக்கோ இல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஏதாவது செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்து இது யாருக்கு முன்னாக முக்கியம்? தேவனுக்கு முன்பாகவா, மக்களுக்கு முன்பாகவா? அப்ப என்ன, தேவன் தான் என்ன பண்ணணும்? எது பரிசுத்தங்கிறத சொல்லணும். தேவனுடைய வார்த்தை தான் அதை உறுதி பண்ணணும். அதுக்கு மேலாக என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயம் இந்த பொருளாதார சார்ந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையும் பார்க்கணும். என்ன, பரிசேயர்கள் இந்த பொருளாசை உள்ளவங்களா இருந்ததுனால அவங்களுடைய கர்த்தத்துவமே அப்படி போயிருச்சு. ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் என்ன தெரியுமா பண்ணணும்?
தான் இருதயத்துல இப்படிப்பட்ட காரியம் வராதபடி தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்க இருதயத்தை நீங்க சோதித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்துல இந்த சொத்து இல்ல பணம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பொருட்கள் சம்பந்தமானது என்னைய உந்தி தள்ளாம ஆவிக்குரிய தன்மை மாத்திரமே உம்மிடத்துல உந்தி தள்ள வேண்டும் என்று ஜெபித்து நம்ம கர்த்தர் எதை பரிசுத்தம் என்கிறாரோ அதை நாடக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்ல பிதாவே, இதோ இந்த பரிசேயர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாங்க. ஆனா எது பரிசுத்தம் என்பதை மறந்து விட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லாதபடி உம்முடைய வார்த்தையின்படி நீங்க எதை பரிசுத்தம் சொல்றீங்களோ அதையே நாடக்கூடிய மக்களாய், அதையே செய்யக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னல சந்திப்போம்.